வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் பத்மநாதன் பிரதாப். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொரோனாவினால் சிறுவர்கள் பெரும் பாதிப்பு, பாதுகாத்துக் கொள்ளுமாறு சுகாதார பிரிவினால் பெற்றோருக்கு கோரிக்கை. 1 கோடி ரூபாவுக்கும் கூடுதலான பெறுமதியுடைய முத்துக்களுடன் 2 சந்தேக நபர்கள் STF-னால் கைது. ஜனாதிபதியின் பெயரை பயன்படுத்தி மோசடி செய்த நபர் கைது. ஆப்கானிஸ்தானின் சாரான் ஜூந்தும் கிளர்ச்சியாளர்கள் வசம். கோவிட் தொற்றிய சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் சிறுவர்களை பாதுகாத்துக் கொள்வதில் பெற்றோர் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் என சிறுவர் நோய்கள் நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எவ்வாறாயினும் சிகிச்சைகளை வழங்கும் போது ஆக்சிஜனுக்கு எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என சுகாதார பிரிவு தெரிவிக்கிறது. அத்துடன் அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் 2வது டோஸ் கொழும்பில் உள்ள 3 இடங்களில் வழங்கும் நடவடிக்கை இன்றுடன் முடிவடைகிறது. கோவிட் தொற்றிய சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதனால் சிகிச்சை வழங்குவதில் காணப்படுகின்ற சந்தர்ப்பங்களையும் இழக்க வேண்டி ஏற்படும் என வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவிக்கிறார். தற்போது ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் கோவிட் தொற்றிய சுமார் 150 சிறுவர்கள் சிகிச்சை பெறுகின்றனர். பட்டம் விடுவதற்காக சிறுவர்கள் ஒன்று கூடும் செயற்பாடுகளிலிருந்து அவர்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு வைத்திய நிபுணர் பெற்றோரை கேட்டுள்ளார். கோவிட் தொற்றிய போதிலும் 6 மாதங்களுக்கும் குறைந்த சிறுவர்களுக்கு கட்டாயம் தாய்ப்பால் ஊட்ட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் சிறுவர்களுக்கு தொற்றினால் நோய் அறிகுறிகள் இல்லாத சிறுவர்களை வீட்டில் வைத்து பராமரிக்கலாம். சாதாரண நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் அவர்களை தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களுக்கும், கடுமையான அறிகுறிகள் காணப்பட்டால் அவர்களை வைத்தியசாலைகளுக்கும் அனுப்ப தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2 வயதிலும் குறைந்த சிறுவர்களுக்கு கோவிட் தொற்றினால் வைத்தியசாலைகளில் அவர்களை பராமரிக்க வேண்டும். நாளாந்தம் குறிப்பிடத்தக்க சிறுவர்கள் பதிவாகின்றனர். 4 வார்டு தொகுதிகளில் 125-150 சிறுவர்கள் பராமரிக்கப்படுகின்றனர். இது மிகவும் ஆபத்தானது. சிறுவர் வைத்தியசாலையில் சிறுவர்களுக்கு ஏனைய நோய்களுக்கும் சிகிச்சை வழங்க வேண்டும். இவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் தாமதங்கள் ஏற்படலாம். கோவிட் தொற்றிய சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றமையே இதற்கு காரணம். මේ දරුවන්ට ප්‍රතිකාර කිරීමේ අවස්ථාවල් පවා ගිලිහී යන්න පුළුවන් කොවිඩ් රෝගීන්ගේ වැඩිවීමක් සිදු වුණොත්. මේ දවස්වල එන්නම මේ ළමා රෝගීන් වැඩි වෙනවා කොවිඩ් රෝගීන්. அத்துடன் சிறுவர்களுக்கு ஏதேனும் நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக வைத்தியசாலைகளுக்கு அழைத்து செல்லுமாறு கொழும்பு ரிஜ்வே வைத்தியசாலையின் சுவாச நோய் தொடர்பான வைத்திய நிபுணர் டாக்டர் சன்ன பெரேரா பெற்றோரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிறுவர்கள் தொடர்பாக கூடிய கவனம் செலுத்துங்கள். சிறுவர்களுக்கு கோவிட் தொற்றுவதிலிருந்து பெற்றோர் பாதுகாக்க வேண்டும். அது எமது பாரிய பொறுப்பாகும். மிகவும் அத்தியாவசிய நிலையொன்றே எமக்கு ஏற்பட்டுள்ளது. கடுமையான காய்ச்சல் 2 நாட்களாக காணப்பட்டால், அவர்களது செயற்பாடுகளில் சோர்வுகள் ஏற்பட்டால், உணவை தவிர்த்தால், நாளொன்றில் 5 தடவையேனும் வாந்தி எடுத்தால், வயிற்றோட்டம், கடுமையான தொண்டை வலி, வயிற்று வலி, உடலில் ஏனைய தழும்புகள் காணப்பட்டால் ஏதேனும் ஒரு வகையில் நோய் தாக்கம் காணப்படலாம் என கருத முடியும். வெகு விரைவில் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். இதேவேளை அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் 2வது டோஸ் கொழும்பின் 3 இடங்களில் வழங்கும் நடவடிக்கையானது இன்றுடன் நிறைவடைகிறது. கொழும்பு பண்டார்நாயக்க மாநாட்டு மண்டபம், சுகததாச உள்ளக விளையாட்டு அரங்கு மற்றும் PT சிறிசேன விளையாட்டு அரங்கு ஆகிய இடங்களில் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் 2வது டோஸ் வழங்கப்படும் இறுதி நாளன்றாகும். குறுந்தகவல்களை அனுப்பி சுமார் 2000 பேருக்கு இதனை வழங்க நடவடிக்கை எடுத்தோம். விகாரமாதேவி பூங்கா உட்பட ஒரு சில இடங்களில் தடுப்பூசிகள் வழங்கப்படுவதால் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். இவ்விடயத்தில் எமது பணி நிறைவடைந்த போதிலும் தோட்டங்களை சார்ந்த பகுதிகளில் உள்ளவர்கள் தடுப்பூசிகளை பெற்றுள்ளார்களா என்பது குறித்து கண்டறிந்து அவர்களுக்கும் தடுப்பூசி வழங்க திட்டமிட்டுள்ளோம். கொழும்பு மாநகர எல்லைக்குள் இவ்வாறான 3 இடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் 1 மற்றும் 2 டோஸ்களை பெற்றுக் கொள்வதற்காக பெருந்திரளான மக்கள் தடுப்பூசிகளை வழங்கும் மத்திய நிலையங்களுக்கு வருகை தருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவர்களது மனநிலையை கருத்தில் கொண்டு ராணுவத்தின் இசைக்குழு விசேட நிகழ்ச்சியொன்றையும் நடாத்துகிறது.
யாழ் மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கொரோனா தடுப்பூசிகள் இன்று வழங்கப்படுகின்றன. இதற்கமைய கோப்பாய், நல்லூர், உடுவில், தெல்லிப்பளை, சங்கானை, சாவக்கச்சேரி, மருதங்கேணி உள்ளிட்ட சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் பிரிவுகளில் தடுப்பூசிகள் வழங்கப்படுவதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. ராணுவமும் இதற்கு பங்களிப்பு வழங்கி வருகிறது. அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் 2வது டோஸையும் மன்னார் மாவட்டத்தின் 4 இடங்களில் வழங்குவதற்கு ராணுவம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சைனாஃபார்ம் தடுப்பூசியின் 2வது டோஸ் காலி வித்யாலோக வித்யாலயம், மாத்தரை வெள்ளமடவ மஹிந்த ராஜபக்ஷ வித்யாலயம், கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கு, குருநாகல் முதலீட்டு சபை வளாகம் உள்ளிட்ட பல இடங்களில் வழங்கப்படுகின்றன. கம்பஹா சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகத்தினால் கம்பஹா பகலகம வித்யாரவீந்திர பிரிவினாவில் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. கம்பஹா ஏக்கல கெசல்வத்துகுட பகுதிகளிலும் ஆன்டிஜன் மற்றும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ள சுகாதார பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. இங்கு 82 தொற்றாளர்கள் உறுதி செய்யப்பட்டதை அடுத்தே இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுத்த மஸ்கெலிய நகரில் உள்ள ஒரு சில வர்த்தக நிலையங்களை தற்காலிகமாக மூடிவிட பொது சுகாதார பரிசோதகர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மஸ்கெலிய நகரில் பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள இடங்களை கிருமி தொற்று நீக்கும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. அம்பாறை மாவட்டத்தில் மாளிகைக்காடு, காரைத்தீவு, மாவடிப்பள்ளி போன்ற கிராமங்களில் நடமாடும் சேவையாக தடுப்பூசி வழங்கப்பட்டது. காரைத்தீவு சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் தஸ்லிமா வசீர் தலைமையில் வீடு வீடாக சென்று விசேட தேவையுள்ளவர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. காரைத்தீவு, மாளிகைக்காடு, மாவடிப்பள்ளி ஆகிய பகுதிகளில் 8500 சீனோஃபார்ம் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் ஃபைசர் தடுப்பூசியின் 2வது டோஸ் நேற்று வழங்கப்பட்டது. கரையோர பகுதிகளில் உள்ள அச்சுறுத்தல் கூடிய கிராமங்கள் அடையாளம் காணப்பட்டு 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடந்த மாதம் ஃபைசர் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. மன்னார் சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் பிரிவில் சித்தி விநாயகர் இந்து தேசிய பாடசாலை மற்றும் தாழ்வுபாடு ஆலய வளாகத்திலும் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டன. மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் டி வினோதன் தலைமையில் இப்பணிகள் இடம்பெற்றது. பெண்களை போன்று சிறுவர்களுக்கும் ஏற்படுகின்ற துன்புறுத்தல்களுக்கு எதிராக புதிய சட்டங்கள் வகுக்கப்பட வேண்டியதுள்ளதுடன் தற்போதைய சட்டத்திட்டங்களை தீவிரமாக அமல்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர் கோகிலா குணவர்த்தன பாராளுமன்றத்தில் நேற்று வலியுறுத்தினார். கடந்த காலங்களில் சிறுவர்களுக்கும் விசேடமாக பெண்களுக்கும் ஏற்பட்ட துன்புறுத்தல்கள் குறித்து ஊடகங்கள் ஊடாக அறிந்தோம். இதில் அதிகரிப்பே காணப்பட்டது. புதிதாக இதற்கென சட்டத்திட்டங்கள் வகுக்கப்படுவதை போன்று தற்போது காணப்படுகின்ற சட்ட வரையறைகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். இது எமது சமூகத்தில் காணப்படுகின்ற பாரிய ஒரு பிரச்சனையாக கருதலாம். சட்ட வரையறைகள் மூலம் மாத்திரம் இதனை தீர்த்து கொள்ள முடியுமா? சமூகத்தில் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் உள்ள மதிப்பு போன்ற விடயங்கள் மூலம் இதனை குறைத்துக் கொள்ள முடியுமா என்பது குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். இது தொடர்பாக நாம் எதிர்காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. பெண்களையும் சிறுவர்களையும் பலப்படுத்துவதற்கான பிரவேசம் ஒன்றை ஆரம்பித்துள்ளோம். இதனுடன் தொடர்புபட்ட சகல நிறுவனங்களையும் ஒன்றிணைத்து தேசிய செயற்பாட்டு திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு சகல நிறுவனங்களும் பங்களிப்பு செய்ய வேண்டும். සම්බන්ධයෙන් සියලු ආයතන ඒක රාශී වී ජාතික ක්‍රියාකාරී සැලැස්මක් ඒ සඳහා සියලු ආයතනවල සහභාගීත්වය ලබා දීම. கண்டியிலிருந்து கொழும்பிற்கு பயணத்தை ஆரம்பித்த ஆசிரியர் சங்க நடைபவனி இன்று பசியாத பகுதியிலிருந்து ஆரம்பமாகியது. எனினும் தற்போது நிலவுகின்ற கொரோனா தொற்று நிலையை கருத்தில் கொண்டு நடைபவனியை இடைநடுவில் கைவிட ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் இன்று தீர்மானித்தனர். சம்பள முரண்பாட்டை அடிப்படையாக வைத்து ஆசிரியர் அதிபர்கள் ஆன்லைன் கற்பித்தல் முறையிலிருந்து நீங்கி இன்றுடன் 27 நாட்கள் கடந்துள்ளன. தற்போதைய நிலை குறித்து இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். எதிர்வரும் திங்கட்கிழமை இது தொடர்பாக புதிய அமைச்சரவை பத்திரத்தின் மூலமும் அமைச்சரவையிலும் இது தொடர்பாக கலந்துரையாடி தீர்மானம் எட்டப்படும் என எமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களை வரவழைக்கும் சுற்றுநிருபத்தை நீக்கிக் கொள்வதா இல்லையா என்பது குறித்து அமைச்சின் செயலாளரிடம் கேட்கிறோம். அதனை நீக்கினாலும் நீக்காவிட்டாலும் நாம் கடமைக்கு சமூகம் அளிக்கப் போவதில்லை. எங்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் தயாராக வேண்டாம். அதற்கு நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம். எமது தொழிற்சங்க செயற்பாட்டை நிறுத்த தீர்மானம் எட்டப்படவில்லை. அரசு இப்பிரச்சனை குறித்து நேரடியாக தலையீடு செய்து இதனை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் இப்புரட்சியானது நீண்டு செல்லும்.
கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு துணை போவதற்காகவன்றி அதனை பரப்புவதற்கு ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள் செயற்படக்கூடாதென ஐக்கிய அமெரிக்க குடியரசரின் பிரதம சங்க நாயக்கர் கலாநிதி சங்கைக்குரிய வல்பொல பியனந்த தேரர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் பெயரை பயன்படுத்தி அரசு துறையில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் கொழும்பு திட்டமிட்ட குற்ற விசாரணை பிரிவால் கைது செய்யப்பட்டார். திக்வெல்ல ஊருகமுவ பகுதியில் மறைந்திருந்த போதே இவர் கைது செய்யப்பட்டார். இவருக்கு இவ்வாறு பணம் வழங்கியவர்களில் பிரதேச செயலாளர் ஒருவரும் ஒரு சில ஆசிரியர்களும் பட்டதாரிகளும் அடங்குகின்றனர். துறைமுக அதிகார சபை, ஸ்ரீலங்கா டெலிகாம் மற்றும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் போன்ற நிறுவனங்களில் தொழில் பெற்றுத் தருவதாக கூறி 40 பேரிடம் சந்தேக நபர் பணம் பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. நாளிதழ்களில் வெளிவரும் திருமண விளம்பரங்களில் குறிப்பிடப்படுகின்ற தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி தனது சகோதரனுக்கு திருமண பந்தத்தில் இணைய வேண்டியுள்ளதாகவும் தொழில் வாய்ப்புகள் இல்லாவிட்டால் தொழில் வழங்குவதாகவும் கூறி தனது வங்கிக் கணக்கில் பணத்தை வைப்பிலிடுமாறும் கூறியுள்ளமை விசாரணைகளின் மூலம் தெரியவந்துள்ளது. 11 மில்லியன் ரூபாவிற்கும் கூடுதலான பெறுமதியுடைய 7 கஜமுத்துக்களுடன் 2 சந்தேக நபர்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படையால் கைது செய்யப்பட்டனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அம்பலந்தோட்டை முகாம் அதிகாரிகளுக்கு கடற்படை அதிகாரிகள் வழங்கிய புலனாய்வு தகவல்களுக்கு அமைய அங்குணுகொல பெலச போலீஸ் பிரிவின் எம்பிலிப்பிற்றிய நோனாகம வீதியின் வெற்றிய பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 7 கஜமுத்துக்களுடன் 2 சந்தேக நபர்களும் முச்சக்கர வண்டியொன்றும் கைப்பற்றப்பட்டது. இவ்விரு சந்தேக நபர்களும் மேலதிக விசாரணைகளுக்கென அங்குணுகொல பெலச போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களில் ஒருவரான அங்குடுலோக்காவின் சகாவான சமிந்த எதிரிசூரிய எனும் சமியா என்பவர் மோசடியாக திரட்டிய பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்திய அவரது சட்டப்பூர்வமற்ற மனைவியான குடு ஆஷா என்பவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. நேற்று சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இவர் தில்ஹானி அதுருசிங்க எனும் குடு ஆசா எனும் 46 வயதுடைய பெண்ணாவார். தற்போது உயிரிழந்துள்ள சமிந்த எதிரிசூரியா அல்லது சமியா என்பவரின் சட்ட ரீதியற்ற மனைவி ஆவார். சமிந்த எதிரிசூரியா என்பவர் பல வருடங்களுக்கு முன்னர் களுத்துறை எத்தனமரல பகுதியில் சிறைச்சாலை பஸ் வண்டி மீது துப்பாக்கி தாக்குதல் நடத்திய சம்பவத்துடன் தொடர்புபட்ட சந்தேக நபராகவும் காணப்படுகிறார். அங்கொடலோக்கா எனும் குற்றக்குழு உறுப்பினரின் சகாவாகவும் கருதப்படுகிறார். சமியா என்பவரினால் சட்டவிரோதமாக திரட்டப்பட்ட பணத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி சொத்துக்களை பெற்றுள்ளமை தொடர்பாகவே இவர் கைது செய்யப்பட்டார். இவரினால் மல்வத்த சிறிபிட்டிய பகுதியில் 50 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டு விற்பனை நிலையம் ஒன்றையும் பெற்றுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. 2019-20 ஆண்டுகளில் இவரது கணக்கினூடாக 23 மில்லியன் ரூபாய் பரிமாறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெண் கம்பஹா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். சிறுவர்கள் தொடர்பாக ஆபாச காட்சிகள் அடங்கிய சுமார் 500 வீடியோக்களையும் புகைப்படங்களையும் வைத்திருந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவர் படல்குமர பகுதியில் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தினால் கைது செய்யப்பட்டார். போலி 2 வங்கி கணக்குகளூடாக இவர் நாளாந்தம் இணையதளத்தில் சிறுவர்கள் தொடர்பான ஆபாச காட்சிகளை பெற்றுள்ளதாகவும் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. கல்கமுவ மகனார் நேரிய பகுதியில் உள்ள வீடொன்றில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. போலீசாருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது வீடொன்றில் இருந்து இச்சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. உயிரிழந்த பெண்ணும் 28 வயதுடைய ஆணும் 10 வயதுடைய பெண்ணின் குழந்தையும் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில் தகாத உறவு காணப்பட்டமை ஆரம்பகட்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முருகல் உக்கிரமடைந்ததை அடுத்து குறித்த நபர் பெண்ணையும் குழந்தையையும் படுகொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இத்துடன் வசந்தம் டிவியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை இரவு 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.